ஓம் சாந்தி. 5/4/25 பாபாவுடைய மகாவாக்கியம். குழந்தைகளுக்காக பாபா சங்கம் யுகத்தில் எவ்வளோ நேரம் எடுக்கிறார். நம்மளை மாற்றுவதற்காக பாபா தினம் தினம் மகாவாக்கியத்தை சொல்லி மகான் சக்தி கொடுத்து, மகான் தன்மைகளை கொடுத்து, மகான் குணங்களை கொடுத்து மகாத்மா ஆக்குறார், தேவாத்மா ஆக்குறார், தர்மாத்மா ஆக்குறார் பாபா. அப்படிப்பட்ட பாபாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும். மானசீகமான நிறைய வியாதிகளிலிருந்தெல்லாம் பாபா நம்மளை குணப்படுத்தி, ஸ்தூல நோய்களிலிருந்தும் நம்மளை பாபா குணப்படுத்தக்கூடிய சர்ஜனாவும் இருக்கார். பாபாவுக்கு பேர் வைத்தீஸ்வராங்கிற பேர் இருக்குது. வைத்தியநாதரே என்னை குணப்படுத்துங்க, என்னை காப்பாற்றுங்க, காவந்து பண்ணுங்கன்னு சொல்கிறோம். பாபா நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் மகாவாக்கியத்தை சொல்கிறாங்க. பாபா தலைப்பு சொல்கிறார், மீட்டே பச்சே तुम्हें अभी नाम रूप की बीमारी से बचना है. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பெயர் ரூபத்தினுடைய வியாதியிலிருந்து தப்பிக்க வேண்டும். உல்டா காத்தா நஹி பனானா, தவறான கணக்கை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். ஏக்கு பாப்கி யாதுமே ரஹனா ஹே, ஒரு பாபாவின் நினைவில் இருங்கள். क्वेश्चन, भाग्यवान बच्चे किस मुख्य पुरुषार्थ से अपना भाग्य बना देते हैं? பாக்யவான் குழந்தைகள், பாக்யசாலி குழந்தைகள் எந்த ஒரு முக்கியமான முயற்சியால் தனது பாக்கியத்தை உருவாக்கி கொள்கின்றனர்? பாக்யவான் பச்சே சப்கு சுக்கு தேனே கா புருஷார்த்த கர்த்தே. பாபா சொல்றாங்க, பாக்யவான் குழந்தைகள் யாரோ அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய முயற்சி செய்கின்றனர். நம்மளால யாருக்கும் எந்த தொந்தரவு வரக்கூடாது அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. மன்சா வாச்சா கர்மனா கோய்க்கு துக்கு நகி தேத்தே, மனதாலும் வார்த்தைகளாலும் செயலாலும் யாருக்குமே துக்கம் தருவதில்லை. ஷீத்தல் ஹோக்கர் சல்தே ஹே தோ பாக்ய பன்தா ஜாத்தா ஹே. ஷீத்தலமாக குளிர்ச்சியாக நடந்து கொள்கின்றனர். அதாவது ரொம்ப ஸ்வீட்டாக பேசி எல்லாத்தையும் கரைச்சி அன்பாக நடந்துக்கும்போது பாக்யம் என்பது உருவாகிறது. துமாரிய ஸ்டூடெண்ட் லைஃப் ஹே துமே அப் குட்கே நகி கானே ஹே அபார் குஷி மே ரஹனா ஹே. இது உங்களுடைய ஸ்டூடெண்ட் லைஃப். பாபா சொல்கிறார், இதில் நீங்கள் ஏமாற்றம் அடையக்கூடாது. அளவற்ற மகிழ்ச்சியுடன் நீங்கள் வாழ்க்கையை கழிக்க வேண்டும். கீத், துமிஹோ மாதா பிதா, நீங்களே எங்களின் தாயும் தந்தையுமானவராக இருக்கின்றீர்கள். ஒவ்வொரு பிறவியா குழந்தை பருவத்திலிருந்து பல பிறவிகளாக நம்ம நினைச்சோம். தாயும் நீங்களே, தந்தையும் நீங்களே, பந்து சகா சர்வமும் நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தான்னு புகழ் பாடணும். இப்போ பாபா எல்லா சம்பந்தங்களிலும் குழந்தைகளுக்கு துணையாக இருக்கார், உதவி செய்கின்றார். ஓம் சாந்தி. सभी बच्चे मुरली सुनते हैं, जहाँ भी मुरली जाती है सब जानते कि जिसकी महिमा गाई जाती है कोई नहीं साकार नहीं है. குழந்தைகள் முரளி கேட்குறீங்க, எல்லா பக்கங்களிலும் முரளி போகுது. முரளியில யாருடைய மகிமை பாடப்படுது? சாக்கார பிரம்மாவினுடைய மகிமை அல்ல. இதை புரிந்து கொள்கிறீர்கள். நிராகார் கி மகிமா ஹே. வானில ஃபுல்லாக மகிமை பாடுறது இறைவனை பற்றிய மகிமைன்னா, இறைவன் நிராகார் ஒளி ஜோதியை தான் நம்ம மகிமை பாடுறோம். நிராகார் சாக்கார் துவாரா அபி சம்முக்கு முரளி சுனா ரஹி ஹே. நிராகாரமான பாபா சாக்கார பிரம்மாவின் எதிரில் தான் என்ன பண்ணுறாரு, குழந்தைகள் எதிரில் முரளி சொல்லிட்டு இருக்க. ஐசே பி கஹெங்கே அபி ஹம் ஆத்மா உன்னை தேக் ரஹே ஹே. இப்படி கூட நம்ம சொல்லலாம், நான் ஆத்மா பாபாவை பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆத்மா போது சூக்ஷ்மி நாங்கோ சே தேக்னே மே நஹி ஆத்தி ஹே.
ஆத்மா ரொம்ப சூக்ஷ்மமானது. நம்ம பாபாவை பார்க்குறோம் இந்த கண்களாலன்னா ஸ்தூலத்தில் அவர் தெரிவதில்லை. பக்தி மார்க்கமே பி ஜான்தே ஹம் ஆத்மா சூக்ஷ்ம். பக்திலேயும் நமக்கு தெரியும் நான் ஆத்மா சூக்ஷ்மமான ஒரு சக்தின்னு. परंतु पूरा रहस्य बुद्धि में नहीं. आत्मा क्या परमात्मा को याद करते हैं, परंतु वह क्या சூக்ஷ்மம் அப்படிங்கிறது தெரியும். ஆனா ரகசிய புத்தியில ஆத்மான என்ன, பரமாத்மா யாரு, அவர் நம்ம எவ்வாறு நினைவு செய்வது என்பது புத்தியில இல்லை. ஏ துனியா நகி ஜான்தி தும்பி நகி ஜான்தே. உலகமும் புரிஞ்சுக்கல, நீங்களும் புரிஞ்சுக்காம தான் இருந்தீங்க. அபி தும் பச்சோம் கு நிக்ஷே ஹே. இப்பதான் நமக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. கோயி லவுட்கர் कोई लौकिक टीचर व संबंधी नहीं है. जैसे सृष्टि के और मनुष्य हैं वैसे दादा भी था. பாபா சொல்றாரு, இப்பதான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படுது. என்ன நம்பிக்கை ஏற்படுது? லௌகீகத்துல டீச்சர் மற்ற சம்பந்தங்கள் அல்ல. எப்படி இந்த உலகத்தில் மனிதர்களோ அவ்வாறுதான் இந்த உலகில் வாழும் மனிதர் दादा लेकराज बाबा. जब महिमा गाते थे त्वमेव मातर्षि पिता त्वमेव तुमेव बंधु सखा त्वमेव समझते थे ऊपर में है. எப்போ நம்ம புகழ் பாடணும், எல்லாமே எனக்கு நீங்க தான் சர்வமும் சர்வஸ்வமும்னா நம்ம மேலே தான் நம்ம புத்தியை கொண்டு போகணும். கடவுள் மேலே இருக்காருன்னு. அபி பாபா கேத்து மேனே இன்மே பிரவேஷ் கியா. குழந்தைங்களே, நான் மேலே இல்லை, நான் உங்களோட உங்கள் எதிரில் இருக்கிறேன். பிரம்மாவோட சரீரத்தில் பிரவேசம் ஆயிருக்கேங்கிறார். மே வகியின்மே ஹூம், நானே தான் இவருக்குள்ள இருக்கிறேன். ஆகே தோ போத் பிரேம் சே மகிமா காத்தே தே டர் பி ரேத்தே தே. இதுக்கு முன்னாடி ரொம்ப அன்பாவும் என்னை மகிமை பாடுனீங்க, கொஞ்சம் பயப்படவும் செஞ்சீங்க எனக்கு. அபி வையகா ஷரீர்மே ஆயேகே. அந்த பாபா இப்போ சரீரத்தில் வந்திருக்கார். சு நிராகார்த்தா சாக்காரமே ஆகையா. ஒளியாக இருந்த பாபா சாக்கார பிரம்மா உடலில் இருக்காரு. பச்சோம் கோ சிக்லாத்தே ஹே. குழந்தைகளுக்கு அனைத்தையும் கற்றுத்தருகிறார். துனியா நகி ஜான்தி ஹே ஓ கியா சிக்லாத்தே. உலகத்தினருக்கு தெரியாது பகவான் எதை நமக்கு கற்றுத்தருகின்றார். பாருங்க எவ்வளோ ஆழமான விஷயம். எல்லா கலைகளையும் பாபா ராஜயோகத்திலே ஞானத்தில் நமக்கு கற்றுத்தருகின்றார். बाबा कहते हैं तुम कर्मयोगी हो, वह धंधा आदि तो करना ही है, नींद भी कम करना अच्छा है. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே நீங்கள் கர்மயோகிகள். உங்களுடைய தொழில் காரியங்களை செய்ய வேண்டும். அதிகமாக தூங்காதீங்க. தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லதுங்கிறார். யாதுசே கமாய் ஹோகி குஷி பி ரஹேகி. பாபா நினைவால வருமானமும் ஏற்படும், மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். யாதுமே பைட்னா ஜரூரி ஹே. நினைவில், பாபா நினைவில் அமர வேண்டும். இது ரொம்ப அவசியம். பாபாவோட நினைவில் அமர வேண்டும். அச்சா தாரணைக்கான முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நிர்பந்தன் பன்னேலிய ஞான் கி மஸ்தி ஹோ. பந்தனம் இல்லாமல் இருப்பதற்கு ஞான போதையில் இருங்கள். தேக அபிமான் கி சலன் நகோ. தேக உணர்வினுடைய நடைமுறை இருக்கக்கூடாது, நடத்தை இருக்கக்கூடாது. ஆபஸ்மே லூன்பானி ஹோனேக்கே சன்ஸ்கார் நகோ. தங்களுக்குள் சேராம இருக்கிறது, ஒத்து போகாம இருக்கக்கூடாது. தேகதாரியோं से प्यार है तो बंधन मुक्त हो नहीं सकते. மனுஷால் மேலே அன்பு வச்சிங்கன்னா பந்தனங்களிலிருந்து நீங்கள் விடுபடவே முடியாது. ரெண்டாவது பாயிண்ட், கர்மயோகி பன்கரேனா யாதுமே பைட்னா சரூர். கர்மயோகியாக திகழ வேண்டும், பாபா நினைவில் அமர வேண்டும். ஆத்மா அபிமானிபன் போத்து மீட்டா ஒரு ஷீத்தல் பன்னேகா புருஷார்த்து கர்னாகே. ஆத்ம சிந்தனையில் மிக இனிமையானவராகவும் குளிர்ச்சி உடையவராகவும் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். சர்வீஸ்மே ஹட்டியா தேனிகை. பாபா சொல்கிறாங்க, சேவையில் எலும்புகளையும் கொடுங்க. மனசார நல்ல உழைத்து சேவா பண்ணுங்க. வரதானம்.
श्रीमत से मनमत जन्मत की मिलावट को समाप्त करने वाले सच्चे स्व कल्याणी भव. ஸ்ரீமத்தால் மனதின் வழி மற்றவர்களின் வழியை கலப்பதை அழித்து சதா சத்தியமாக தனக்குத்தானே நன்மை செய்யக்கூடியவராக இருங்க. बाप ने बच्चों को सभी गसाने स्व कल्याण विश्व कल्याण के प्रति दिए हैं. பாபா குழந்தைகளுக்கு அனைத்து பொக்கிஷங்களையும் தனது நன்மைக்காக உலக நன்மைக்காக கொடுத்துருக்காங்க. लेकिन उन्हें व्यर्थ तरफ लगाना, कल्याण के कार्य में लगाना, श्रीमत में मनमत जन्मत मिलावट करना, ये अमानत में कयानत है. பாபா கொடுத்த பொக்கிஷங்களை விரயம் செய்வது, தீய காரியத்துக்கு பயன்படுத்துவது, ஸ்ரீமத்தில் பாபாவுடைய உயர்ந்த வழிகாட்டுதல்ல நீங்கள் மனதினுடைய வழியவோ அல்லது மற்றவங்களுடைய வழியவோ கலந்து, மற்றவங்க ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்குறாங்கன்னா அதன்படி நீங்கள் நடந்து, நம்பிக்கையாக வைக்கப்பட்ட ஒன்றை நீங்கள் சாப்பிட்றது போல் துரோகம் பண்ணாதீங்க. நம்பிக்கையோடு அடகு வச்சுருக்காங்கன்னா அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்துனீங்கன்னா அது கூட துரோகமாகும். அப்படி துரோகம் செய்யாதீங்க. பாபா உயர்ந்த வழிகாட்டுதல் கொடுக்குறார், அதன்படி தான் இருக்கணுமே தவிர அதில் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா துரோகம் பண்ணுறீங்க. अब इस कयानत और मिलावट को समाप्त कर रूहानियत और रहम को धारण करो. பாபா சொன்னார், நம்பிக்கைக்குரியவராக மாறி கலப்படத்தெல்லாம் அழிச்சிட்டு துரோகம் செய்வதை விட்டுட்டு ஆன்மீக தன்மை உடையவராகவும் கருணை உள்ளத்தையும் கடைப்பிடிங்க. अपने ऊपर और सर्वे के ऊपर रहम कर स्व कल्याणी बनो. தன் மீதும் பிறர் மீதும் இரக்கம் காட்டி சுயத்துக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க. ஸ்வகோ தேக்கோ பாப்கோ தேக்கோ அவருக்கோ நகி தேக்கோ. தன்னை பாருங்க, பாபாவை பாருங்க, மற்ற யாரையுமே பார்க்காதீர்கள். தீதி அடிக்கடி இந்த ஸ்லோகனை சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அடுத்தவங்களை யாரையுமே பார்க்காதீங்க. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை பாருங்க, பாபா பாருங்க. ஸ்லோகன் सदा हर्षित वही रह सकता जो कहीं भी आकर्षित नहीं होते. யார் எங்கேயுமே எந்த ஆக்கர்ஷணையும் இல்லாதவர்களோ அவர்களே சதா மகிழ்ச்சியாக எப்பொழுதுமே இருக்க முடிகிறது. பாபா அவ்யக்த இஷாரால பாபாவோட கம்பைண்டு ரூபத்தோட நினைவில் இருந்தீங்கன்னா எப்போதுமே வெற்றியாளர்களாக இருக்கலாம்னு சொல்கிறார். பாபா और हम கம்பைண்ட், பாபா நான் இருவரும் கம்பைண்டாக இருக்கின்றோம். கம்பைண்ட் கராவன்கார் பாபா கர்ணைக்கு நிமித்தமே ஆத்மா. செய்விக்கக்கூடியவர் பாபா, நான் அவருடைய கருவி நிமித்தம். இதுலையும் நம்ம கம்பைண்ட். इसको कहते हैं असोच अर्थात एक ही याद. இதைதான் சொல்லப்படுது ஒருவரின் நினைவு என்று. शुभ चिंतन में रहने वालों को कभी चिंता नहीं होती. சுபமான சிந்தனை உடையவர்களுக்கு ஒரு பொழுதும் கவலை இருக்க முடியாது. जैसे बाप और आप कंबाइंड हो, शरीर और आत्मा कंबाइंड. இப்படி பாபாவும் நீங்களும் இணைந்திருக்கீங்க, ஷரீரமும் ஆத்மாவும் எப்படி சேர்ந்துருக்கு, அதே போல் பாபாவும் நீங்களும் சேர்ந்துருக்கீங்க. आपका भविष्य विष्णु स्वरूप कंबाइंड. உங்களுடைய எதிர்கால விஷ்ணு ஸ்வரூபமும் கம்பைண்ட். ऐसे स्व सेवा सर्व की सेवा कंबाइंड हो तब मेहनत कम सफलता ज़्यादा मिलेगा. சுய சேவையும் அனைவரின் சேவையும் இணைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உழைப்பிலிருந்து நீங்கள் உழைப்பை குறைத்து வெற்றியை அதிகமாக பெறுவீர்கள். உங்களுக்கு சேவா சுய சேவை இருக்கணும், அதே நேரம் அனைவருக்கும் சேவையும் கலந்துருக்கணும், ரெண்டுமே சேர்ந்துருக்கணும். ஓம் சாந்தி. ஸோ இன்னைக்கு இந்த விஷயத்தில் நம்ம கவனம் கொடுக்கலாம். இந்த விஷயம் பாபாவுடைய ஸ்ரீமத்னா ஸ்ரீமத், கொஞ்சம் கூட அதை நம்ம தாண்டாத அளவுக்கு நம்ம கவனம் கொடுப்போம். ஓம் சாந்தி.